நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று, துணையாக கொண்டு நீ நடை போடு. உருவாகும் நல்ல காலம் ஒன்று, உருவாகும் நல்ல காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர். தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. உங்களுக்கு செடி வச்சு பிடிச்சிருக்கா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ யாரையெல்லாம் பார்த்துப்பீங்க மரத்தை? நான் பார்த்துப்பேன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே. உங்கள் வீடு எங்கே இருக்குது? சந்தோஷம். உங்கள் வீடு? My name is D. Sudan. I am 7th standard C section. ஓகே. என்னோட வீடு வந்து மேடவகத்தில் இருக்குது, விஜயா ஸ்கூல் டவுனில் இருக்குது. நான் வந்து இது
மல்லிப்பூ வளர்த்துருக்கேன், Okay. இட்லி பூ வளர்த்துருக்கேன், Okay. நீம் ட்ரீ. எவ்வளோ நாளில் பூ வரும்? ஒரு வருஷத்தில் எவ்வளோ வாட்டி வரும்? இந்த இட்லி பூ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வச்சோம். அதுக்கு முன்னாடி 2 வாட்டி 3 வாட்டி வளர்ந்துருக்கு. ஓகே. இன்னொன்று வந்து வாழை மரம் வச்சிருக்கோம் சார். அதில் வந்து இப்போ தான் வச்சோம். கொஞ்சம் வளர்ந்து இப்போ மொட்டைலாம் விட ஆரம்பிச்சிருக்கு சார். ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ சார். நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு வருகை தந்துள்ள சார் பேரு பசுமை மூர்த்தி. சரியா? அந்த பேரை இண்டிகேட் பண்ணது இல்லையா? எதை இண்டிகேட் பண்ணது? கிரீன். சரியா? அப்போ சார் வந்து சோஃபார் எவ்வளோ பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா 11 lakhs. 11 lakhs என்னது? 11 சார் வந்து அவர் இருக்கிற இடம் போற இடம் எல்லாத்தையும் கிரீன் ஆக்கிடுவார் போல இருக்கு. சரியா? இப்போ நம்ம ஸ்கூல்ல அதே மாதிரி கிரீனரியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து சிஓ ஆஃபீஸ்ல போய் பர்மிஷன் வாங்கி, சரியா, எவ்வளவு ஸ்ட்ரைன் பண்ணி பண்றாங்க பாரு. உனக்கு வந்து என்ன நார்மலா ஒரு செடி வைக்கிறது, நான் வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்னா உங்க வீட்டுல இருந்து என்னென்ன பூச்செடி இருக்கோ ஒன்னு நம்ம ஸ்கூல்ல வை, நம்ம ஸ்கூல்ல கிரீன் ஆக்கும். கிரீனரியா இருந்தாலே நம்ம எவ்வளவு பொல்யூட்டட் உனக்கே தெரியல. ஈவினிங் போகும்போது எவ்வளவு தூசியோட நம்ம போவோம். இந்த சைடு பஸ் இது கார் எல்லாம் போகுது இல்லையா? அவ்வளோ குப்பை வந்து சேரும். குப்பைனா தூசி. நீ பார்த்துருக்கிய அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் அப்படி தூசியா படிஞ்சிருக்கும். அதெல்லாம் எதனால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒன்லி பை பிளான்டிங் ட்ரீஸ். சரியா? அதுக்கு சார் நம்ம ஸ்கூலை சூஸ் பண்ணதுக்கு we must be very grateful to this sir. சரியா? thank you so much sir. நம்ம ஸ்கூலை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற பசுமை மூர்த்தி சாருக்கு நம்ம ஸ்கூல் சார்பான தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து செங்கல்பட்டு மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நமது பள்ளியை தேர்வு செய்து என்னிடம் மரக்கன்றுகள் நட உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் பேரில் இன்று நான் வந்து உங்கள் பள்ளியில் மரக்கன்று நட வந்துள்ளேன். எப்படின்னா நான் சென்னையில் இது வரைக்கும் 120 அரசு பள்ளிகளை மரம் நட்டிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக இன்று எனக்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்து செங்கல்பட்டும் பள்ளி அரசு பள்ளியும் பசுமையாக்கணும், நீங்க அதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால அவங்க நேரடியாக போய் நான் 2 நாட்கள் முன்பு சந்தித்து பர்மிஷன் கேட்டு அதன் அடிப்படையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்துல முதல் ஸ்கூலாக உங்கள் பள்ளியை தான் நான் வந்திருக்கேன். இதன் தொடர்ச்சியாக நான் 147 அரசு பள்ளி எனக்கு கொடுத்திருக்காங்க. அதையும் நான் செஞ்சு முடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா எப்படின்னா உங்களுக்கு மாணவர்கள் மத்தியில தான் மரம் நடந்து ரொம்ப விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஏன்னா நீங்களாம் வருங்கால தலைமுறைங்க. உங்களுக்கு இப்போதைக்கு நாங்க சொன்னாதான் நீங்க நாளைக்கு அதை இன்னைக்கு நடப்போது, நாளைக்கு நீங்க வளர அந்த மரம் வளர்ந்து உங்களுக்கு நிற்கும். அப்ப நினைப்பீங்க நீங்க அன்னைக்கு நம்ம சொன்னாங்களே நம்ம பள்ளியில மரம் நடந்த பத்தி, இன்னைக்கு பார்த்தா பாருங்க நீங்க இந்த பள்ளியை விட்டு சென்றா கூட நீங்க அடுத்த நீங்க பார்க்கும்போது மரம் உங்களை விட உயரமா நிற்கும். புரியுதுங்களா? நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க, நான் தான் அந்த மரத்தை நட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அது எவ்வளவு ஒரு சந்தோஷம். இயற்கையோட நம்ம ஒன்றிணைந்து வாழ வேண்டும். இந்த மண்
வந்து உங்க பெற்றோர்கிட்ட போயிட்டு சொல்ல வேண்டும். இது வந்து இந்த மரம் நடுறது வந்து இங்க ஒரு 10 மரம் நடுறோம், 20 தொட்டியில வந்து உங்களுக்கு செடி கொடுத்துருக்கேன். செம்பருத்தி செடி, அரளி செடி, கற்பூரவல்லி, ஆடாத்தோடா, இது மாதிரி பிறண்ட மூலிகை தாவரமும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க பார்க்கணும், இந்த செடி எப்படி வளருது, இதுக்கு எப்படி தண்ணி ஊத்தினா எப்படி வளருது, இந்த மரம் எப்படி வளருது. இந்த இயற்கையை நம்ம காப்பாற்ற வேண்டும். நம்ம மனிதர்கள் வந்து ஒரு முறைதான் நம்ம வாழ்றது, ஆனா பல தலைமுறை சொல்லக்கூடியது மரம். அந்த மரத்தை நம்ம வந்து நேசிக்க வேண்டும். எனக்கு வந்து நான் வந்து என் பேர் வந்து மூர்த்தி தான், ஆனா எனக்கு பசுமையில் சேர்த்து வச்சது யார் தெரியுமா? டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. அவருடைய வழிகாட்டுதலின் படி இன்று வந்து நான் நடந்து கொண்டிருக்கேன், மரக்கன்றுகள் நட்டு கொண்டிருக்கேன். அவர் சொன்ன வாக்கியம் என்னவென்றால், இடி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடி விட்டது, ஆனா ஒரே ஒரு மரத்தை மட்டும் வளர்த்தேன், இரண்டுமே வந்து சேர்ந்து விட்டது. அது எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம வந்து உயிர் வாழ்றதுக்கு எது முக்கியம்? ஆக்சிஜன் முக்கியம், காற்று முக்கியம். அந்த காற்றை கொடுக்கக்கூடியது எது? மரம். அதனால வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு. அந்த விழிப்புணர்வை படி நீங்க உங்க வீட்டுல போயிட்டு உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி நீங்க வந்து வீட்டிலேயே மரம் வளர்க்க வேண்டும். இந்த நாளை வந்து பசுமையாக மாற்ற வேண்டும். எங்க பார்த்தாலும் வந்து ஒரே வந்து இருக்கிற மரங்கள்லாம் கட்டிடங்கள், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உருவாக்கி கொண்டே போகிறது, மரங்களே இல்லை. அதனால வந்து நீங்க தான் விழிப்புணர்வு, உங்களுக்கு நீங்க தான் தலைமுறைகள், வருங்கால தலைமுறைகள் என்று சொல்லி நீங்க கண்டிப்பா நீங்க வந்து மரம் நடுறதுக்கு ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டும். மரத்துக்கு மேல நம்ம வந்து ஒரு நம்ம பெற்றோராக நினைத்து, இப்போ 10 மரம் நடுறோம், ஒரு மரத்துக்கு 2 பேர் நீங்க நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அதுக்கு தண்ணீர் ஊற்றி கண்டிப்பா அதை வளர்க்க வேண்டும். அதை வந்து ஒரு பெற்றோராக நீங்க நினைக்க வேண்டும். உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரியாக நினைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டும். உங்கள் நண்பர்களாக நினைத்தும் நீங்க தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதுகிட்ட பேச வேண்டும், மரங்களோட பேச வேண்டும். மரம் வந்து உயிர் இருக்கு, ஆனா அது சொல்றதுக்கு தான் முடியாது, அது பேச முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பக்கத்துல வந்து தண்ணி ஊத்த நமக்கு வராங்களே அப்படின்னு அந்த அக்கறை அதுக்கு இருக்கும். மரங்களை நேசிக்க வேண்டும். வருங்காலத்துல வந்து பாருங்க, எந்த நேரத்துல பாருங்க, இந்த நேரத்துல எவ்வளவு வெப்பம் அடிக்கிறது தெரியுமா? ஆனால் எவ்வளவு வீசுது, ஏன்னா காலநிலை மாற்றம் ரொம்ப மாறிவிட்டது. வெப்பம் எல்லாம் உலகமெங்கும் வெப்பம். ஏன்னா அவங்க மாநிலத்தை வந்து அவங்க நாட்டை வந்து நல்ல வளர்ச்சியாக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி வீழ்த்திடுறாங்க. ஆனா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் மழை பெய்யும். இன்னைக்கு நாளைக்கு விதை விதைக்கிறாங்கன்னா இன்னைக்கு மழை பெய்யும் அவங்களுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு தெரியும். ஆனா இப்ப நம்ம விதை விதைச்சா கூட மழை பெய்யுமா என்று ஏங்கி கொண்டு இருக்கிற காலமா மாறிவிட்டது. காரணம் என்னன்னா, மரங்கள் இல்லை, எல்லா மரத்தையும் நம்ம வெட்டி வீழ்த்தி விட்டோம். நீங்க தான் அதுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். இருப்பீங்களா? உங்க வீட்டுல சொல்லி, உங்க பேரண்ட்ஸ் சொல்லி மரம் நடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா? எப்படின்னா நமது எப்படி நம்ம முன்னாடி நம்ம அமுதா டீச்சர் வந்து தெருமுடியில நான் நடும்போது அவங்க எவ்வளவு மரம் நட்டு வளர்த்திருப்பாங்க தெரியுமா? 1000 மரங்கள் கிட்ட இருக்கும். அவங்க நிறைய மரங்களை வைத்து அவங்க நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க ரொம்ப குழந்தையா நேசிப்பாங்க அந்த மரத்தை. அதனாலதான் எங்க பள்ளியில சார், நீங்க எப்படியாவது வந்து மரம் நடணும் சார், எங்க இயற்கை இங்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மரம் நட வேண்டும், ஏதாவது பூச்செடிகள் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா போதும், இன்னும் இந்த ஸ்கூலை நல்ல பசுமையாக மாற்றிடுவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. செய்வாங்க. எனக்கு வாய் வழித்த தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் டீச்சர் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது டீச்சர் கேட்ட மாணவி மாணவிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. நமது பள்ளியில் மரம் நடுவது வருகை புரிந்திருக்கும் பசுமை மூர்த்தி ஐயாவுக்கு என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து நிறைய மரம் வளர்த்தா நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்கும், மழை வரும், அதனால நிலங்கள்லாம் மரங்கள்லாம் வாடாது. அப்புறம் ஆக்சிஜன்
நம்மளுக்கு நல்ல பழங்கள்லாம் கிடைக்கும். நம்ம செடிகள் எல்லாத்தையும் நம்மளோட தாய் மாதிரி பார்த்தா நம்மளுக்கு அதுலேருந்து நிறைய பயன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். சார் வந்து நம்மளுக்கு கேட்கணுன்னே பெருமையா இருக்கு இல்லையா? அப்துல் கலாம் கையில அவர் வந்து அந்த பேர் வாங்கினதே பெருசு. அப்துல் கலாம் நம்ம எல்லாம் நேரில் போய் பார்த்தது கிடையாது, இவர் பார்த்துருக்காரு. அவர்கிட்ட வந்து அவரை பார்த்ததே நமக்கு பெருமையா இருக்கு. நிறைய இந்த மாதிரி நடனம். இப்போ நம்ம பர்த்டேக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அதை விட வருஷம் வருஷம் நம்ம பர்த்டேக்கு செடியில நடலாம்ல. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க நான் பர்த்டேக்கு வந்து ஒரு செடி நடலாம். அந்த செடி என்ன பண்ணணும், நீங்க பார்த்துட்டே வரணும். அது மாதிரி அடுத்த வருஷம் நம்ம பார்க்கும்போது நம்ம வளர வந்து அந்த செடியும் வளர்ந்துட்டே இருக்கும். நல்லா பாதுகாத்துருக்கீங்க, நல்ல செடி வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சார்கிட்ட வந்து நம்ம வந்து அவார்டு வாங்கணும் அவர்கிட்ட. சரிங்களா? நம்மளா பார்த்துட்டாங்க. அதுவும் நம்ம ஸ்கூல்ல முதல் நம்ம ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்றதே நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். இல்லை, நாமின்றி மரம் இருக்கும். நாம் முன்னோர் வரத்துக்கு முன்னாடியே மரம்லாம் இருந்தது. நம்ம முன்னோர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இருக்கிறதுனால மரமே இப்போ கம்மியாயிடுச்சு. மரம் நட்டு வைக்கிறதுனால ஆக்சிஜன், பழம், காய், கனி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். அதுவும் ஐயா அவர்கள் வந்து எனக்கு தெரியாது, சார் வர்றது எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தா அப்படியே ஐ ஷுட் தேங்க் அமுதா மேம். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்லைங்களா? இப்போ நமக்கு கொடுக்க போறாங்க இல்லையா, அதை நம்ம எப்படி பார்த்துக்க போறோம்? அம்மா மாதிரி. நீ எப்படி பார்த்துக்க போற? குழந்தை மாதிரி. ஸோ அம்மா மாதிரி குழந்தை மாதிரி பார்த்துக்க போறீங்க. இப்போ அமுதா மிஸ் வந்து சார் சொன்னாங்க இல்லையா, அவங்க ஸ்கூல்ல மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கிட்ட பக்கத்துல இருக்க பார்க்ல இருக்க ட்ரீஸ் எல்லாமே வந்து அமுதா மிஸ் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே வச்சதுதான். நான் இனிஷியேட்டிவ் பண்ணால் கூட ஃபுல் சப்போர்ட் மேடம். என்ன சொன்னாலும் ஓகே செய்யுங்கம்மா அப்படின்வாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, பேசிக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க, கடைசியாக முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அதனால் அவங்க என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையினால தான் நான் இவ்வளோ தூரம் செய்ய முடிஞ்சுது. அதனால் ஃபஸ்ட்டு நான் மேடம்க்கு தேங்க் பண்ணுறேன். சார் வந்து எனக்கு முன்னாடி பழகினால நல்லது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களோட வருத்தம்லாம் என்னென்னா, செடியை நட்டுறேன் நான், ஆனால் பிள்ளைங்க அதை பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. அது பராமரித்து அது வளர்ந்து பலன் கொடுத்தா தான் நான் நடுறதோட வேல்யூ இருக்குது, இல்லாட்டி அதுக்கு வேல்யூ இல்லை. நான் வந்தேன், மரம் நட்டேன், போயிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. அந்த மரத்தை அவங்க பாதுகாத்து வளர்த்தா மட்டும்தான் அது நமக்கு வந்து செய்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதையும் நன்றியும் ஆகும். ஸோ அதனால நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், சார் கொடுத்த இந்த மரங்களை நாங்கள் பாதுகாப்போம். இன்னும் நிறைய எங்கள் ஸ்கூலுக்கு சார் மரம் கொடுக்கணும்னு மேடம் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். வெலகல் ஸ்கூல்லையும் இதே மாதிரி நிறைய செடி நட்டு தரணும்னு சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் எல்லோரும் உங்களோட இதை வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ. உறுதிமொழி. நான் இயற்கையை பாதுகாக்க